பார்க்குமோர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். It is my joy to speak to you at this time. இந்த நேரத்திலே உங்களோடு கூட பேசுவது நினைத்து நான் பெருமகிழ்ச்சி As I am அடைகிறேன். speaking to you, we are having the youth conference going on. இப்பொழுது நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே யூத் கான்ஃபரன்ஸ் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. And I thought it is wonderful to talk to you during this season of the Christmas and New Year, so that you at least get my voice and I can get connected with you. நான் சிந்தித்தேன், கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் காலகட்டத்திலே உங்களோடு பேசுவதும் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலியமாக இணைவது நினைத்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். I really appreciate all our priests, deacons, evangelists, and each one of the faithful members of our church scattered in 3 different dioceses of Tamil Nadu. 3 பேராயங்கள், தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற 3 பேராயங்களிலிருந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு டீக்கன்களுக்கும், குருவானவர்களுக்கும், சுவிசேஷர்களுக்கும், திருச்சபையின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் இங்கே கூடியிருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். You are the pride of our church. நம்முடைய திருச்சபையின் பெருமிதம் என்று சொல்லும்பொழுது நீங்கள் மாத்திரமே. And appreciate your prayers and continuous involvement in all the spiritual ministries and life of our church. நம்முடைய திருச்சபையிலே நீங்கள் செய்து வருகிறதான ஒவ்வொரு இறைபணிகளுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய சேவைகள் நினைத்து நான் உங்களை பாராட்டுகிறேன். In another couple of days 2019 will go by. இன்னும் சிறிது நாட்களிலே 2019வது வருடமானது கடந்து சென்றுவிடும். And we just got our Christmas celebrated. இப்பொழுதுதான் நமக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் நடைபெற்று முடிந்தது. And we are waiting anxiously to enter into a new year 2020. புதிய வருடமாகிய 2020க்குள் நாம் பிரவேசிப்பதை நினைத்து மிகவும் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறோம். And I want to encourage you to keep up the life and the faith and your spiritual fervor continually without diminishing. உங்களுடைய வாழ்க்கையையும் ஜீவனையும் உங்களுடைய எதிர்நோக்கையும் எந்த விதமான தடையுமின்றி முன்னோக்கி செல்லும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். When we think about Christmas, நாம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது it is not just one event. இது ஏதோ ஒரு நேரத்தில் நடைபெறுகிற ஒரு ப்ரோக்ராமோ ஈவெண்டோ அல்ல. It is a journey. இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு பயணம். Think about the journey Joseph and Mary, the mother of Jesus, made from the moment the angel made that promise to her. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரும் தகப்பனாரும் மரியம்மாவும் யோசேப்பும் பயணப்பட்டு கொண்டிருந்த பொழுது தேவதூதர்கள் அவரோடு பேசின அந்த பேச்சை நாம் ஞாபகப்படுத்துவோம். In the same way, அதே போலவே we are also in the journey. நாமும் கூட அதே போலுள்ள ஒரு பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். We celebrate the event of Christmas, நாம் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். but at the same time we are daily living and journeying that Christmas in our Christian life. நாம் அவ்வாறாக கொண்டாடி கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்மஸ் பயணங்களுக்குள்ளாய் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். And this Christmas must continue to revive us, rekindle us, renew us, and give us hope for our journey. இந்த கிறிஸ்மஸ் ஆனது நமக்குள்ளே ஒரு எழுப்புதலையும் எழுச்சியையும் ஒரு மகிழ்ச்சியையும் நம்முடைய பயணங்களிலே கொண்டு வருவதாக. Christ brought hope for us. கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையை கொண்டு வந்தார். Not only salvation from sin, பாவத்திலிருந்து ரட்சிப்பு மட்டுமல்ல, but a complete salvation. முற்றிலுமான ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். Our body and our life that are doomed to damnation and perverted with sin now will be continually renewed because Christ came. நம்முடைய சரீரமானது முற்றிலுமாகவும் முழுவதுமாகவும் பாவத்தினால் சூழப்பட்டிருந்தது. அதிலிருந்து மீட்பதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். And in this journey we are being matured into the stature of Christ himself, Jesus himself, so that we become a little Jesus
to the people around us. நாம் இந்த கிறிஸ்மஸ் பிரயாணங்களிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய சாயலை பிரதிபலிப்பவர்களாக இருப்போம். ஒரு சிறிய கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிப்போம். And that is the way to live Christmas during the year 2020. இவ்வாறாகத்தான் கிறிஸ்மஸ் காலகட்டத்திலும் வருகிற 2020 நாம் பிரதிபலிக்க வேண்டும். I just want to make mention of 5 simple practical things as a reminder. 5 முக்கிய காரியங்களை உங்களுக்கு நான் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன். 1. முதலாவது, please always remember that our church, Believers Eastern Church, is the best church in the world. நம்முடைய எப்பொழுதும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய திருச்சபை பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் உலகத்திலேயே மிக சிறந்த திருச்சபை என்று சொல்லி நீங்கள் எண்ணுங்கள். We have a wonderful metropolitan. நமக்கு மிகவும் சிறந்த மெட்ரோபாலிட்டன் ஐயா இருக்கிறார்கள். And he is leading us as the spiritual father of our church. நம்முடைய திருச்சபையின் ஆவிக்குரிய பிதாவாக இருந்து சபையை முன்னின்று வழிநடத்துகிறார்கள். His life is fully committed to only one thing, that is to see Jesus, the gospel, is preached to all of our brothers and sisters. அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக அர்ப்பணிப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சுவிசேஷகம் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்குதான் அவருடைய நோக்கம். நாம் அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறோம். We are part of that great church, Believers Eastern Church. நாம் அந்த சிறந்த பெரிய திருச்சபையாகிய Believers Eastern Churchின் அங்கமாக இருக்கிறோம். Be proud about it. நாம் அதனிடத்து பெருமிதம் கொள்வோம். Be happy about it. அதனிடத்து சந்தோஷம் அடைவோம். Be thankful to the Lord about it. அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Secondly, இரண்டாவது, read and study God's holy word daily. பரிசுத்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும் தியானிக்கவும் நீங்கள் செய்ய வேண்டும். When you read, you ask the Holy Spirit to give you help and assistance so that you understand what God wants you to understand. நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய துணையை நீங்கள் நாடுகளாக இருங்கள். Memorize God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மனப்பாடம் செய்யுங்கள். Claim those promises. அந்த வாக்குத்தத்தங்கள் எனக்குள்ளது என்று சொல்லி சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Even if in your whole human world you don't know that it become real, by faith you believe that all those promises that God gave in His holy word, He will fulfill, if not today, tomorrow. உலகளாகிய சிந்தனையிலே ஒருவேளை இது நடக்குமோ நடைபெறாதோ என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் வாக்குத்தங்களை எடுத்து இன்று இல்லை என்றாலும் நாளையாவது தேவன் இந்த வாக்குத்தங்களுக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி அது நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போம். Be faithful to teach others God's word. எப்பொழுதும் விசுவாசத்தோடு நம்பிக்கையுள்ளவர்களாக மற்றவர்களுக்கு உபதேசிக்க ஆயத்தமாவோம். Follow the lectionary of our holy church. நம்முடைய பரிசுத்த திருச்சபையினுடைய லெக்ஷனரியை நாம் கடைபிடிக்கிறோம். That is the Bible readings given to us for Sunday service. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வாசிப்பு காலண்டரை நான் கூறுகிறேன். Meditate upon them. அதை வாசிப்பது மாத்திரமல்ல, தியானியுங்கள். Before going to church on Sunday, you read as a family, as individuals, and try to understand what God has told in those Bible passages for each one of us. நீங்கள் திருச்சபைக்கு நீங்கள் போவதற்கு முன்பதாக குடும்பமாகவோ இல்லை தனிப்பட்ட ரீதியாகவோ நீங்கள் உங்கள் கரங்களில் லெக்ஷனரை எடுத்து வாசித்து தேவன் இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் நினைத்து தியானிக்கலாகவும் வாசிக்கலாகவும் இருங்கள். Thirdly, மூன்றாவது, be faithful to follow and practice our liturgy. நம்முடைய திருச்சபையின் ஆராதனை வழிகாட்டு முறைமையை கடைபிடிப்பதிலே மிகவும் உண்மையுள்ளவர்களாக When we இருப்போம். start our worship, நாம் திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பதற்கு we முன்பதாக start with glory. நாம் மகிமைப்படுத்துதலை சொல்லி நாம் தொடங்குவோம். And we ascribe glory and praise to the Holy Trinity. நாம் திருத்துவ தெய்வத்திற்கு நாம் மகிமைப்படுத்துவர்களாக இருப்போம். We have nothing else to remember and acknowledge and come before other than the triune God, the Father, the Son, and the Holy Spirit. திருத்துவ தெய்வமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமைப்படுத்துவதை தவிர வேற எதையும் மகிமைப்படுத்துவதற்கு இந்த பூமியில ஒன்றும் இல்லை. And that is the reason we start all of our services and our life acknowledging
the Holy Trinity. அதனால தான் நாம் ஒவ்வொரு திருச்சபையினுடைய திருப்பலியின் ஆரம்பத்திலே மகிமைப்படுத்துதலை நாம் கூறி திருத்துவ தெய்வத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆரம்பிப்போம். It is just as we just started in this message by saying glory be to the Father, the Son and the Holy Spirit. இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலேயே நாங்கள் கூறினது போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாருக்கு மகிமை உண்டாதாக என்று சொல்லி நாங்கள் எப்படி ஆரம்பித்தோமோ அதை போலவே. Fourthly, நான்காவது, be faithful in giving to the Lord. தேவனுக்கு கொடுப்பதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். Don't worry about how much you are giving. எவ்வளவு கொடுக்க போகிறோம் என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம். Give out of your heart, from your heart. உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் அவருக்கு கொடுக்க பழகுங்கள். Give faithfully. உண்மையாக கொடுங்கள். And the Holy Word commands us that we must give tithes of all of God's blessings. பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதத்திலிருந்து நாம் அவருக்கு தசம பாகங்களை கொடுக்க வேண்டும். Our time, நம்முடைய நேரம், our talents, நம்முடைய தாளந்துகள், our money, நம்முடைய பணம், our children, நம்முடைய பிள்ளைகள், our yield from crops from the field, நிலங்களில் இருந்து கிடைக்கப்படுகிறதான பழங்கள், காய்கறிகள், கனிகள், chicken, கோழி, animals, விலங்குகள், whatever. எதை எடுத்தாலும் be faithful to practice giving to the house of the Lord all that with which the Lord blessed you. தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றவற்றில் இருந்து நீங்கள் தேவனுக்கு தசமங்களை கொடுக்க முன்வாருங்கள். And when we do that, அவ்வாறாக நீங்கள் செய்யும் பொழுது the Lord will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். For me, I have learned this from my father and my mother. ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய தகப்பனார் தாயாரிடமிருந்து இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Many times we didn't have much. அநேக நேரங்களிலே எங்களிடத்தில் அதிகமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. Very scarcely we lived our life. எங்களுடைய வாழ்க்கை மிகவும் குறுகிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் my parents were so faithful to give to the Lord. ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் தேவனுக்கு கொடுப்பதிலே மிகவும் உண்மையுள்ளவர்களாக and they taught us the children that principle. அவர்கள் அந்த திட்டங்களை எங்களுக்கும் பிள்ளைகளாகிய எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். And learning that and practicing that and living that principle of giving has blessed immensely my life and my family. அவ்வாறாக கற்றுக்கொண்டதும் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். So we all must do that. எனவே நீங்கள் எல்லோரும் நீங்கள் கொடுப்பதிலே முன்னுகந்து செய்ய வேண்டும். Fifthly, ஐந்தாவது, each one of us must actively involve in sharing the love of God to our kin, our kindred, our neighbors, in our workplace, in the market, anywhere, everywhere. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ, ஒருவேளை உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார்கள், வேலை செய்கிற இடங்கள், அங்கெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கவளாக இருப்போம். You and I need not to have a theological degree or PhD for doing that. இதை செய்வதற்கு ஏதோ இறையியல் பட்டமோ இல்லை PhD பட்டமோ உங்களுக்கு இதுக்கு தேவையில்லை. It is just from your heart you are sharing to someone else what my Jesus has done for me. இது உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் பேசுவது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு என்ன செய்திருக்கார் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள். Sharing the love of Jesus is sharing your life. ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதற்கு சமமாக இருக்கிறது. So look for opportunity. எனவே சந்தர்ப்பங்களை கண்டுபிடித்து நீங்கள் செய்யுங்கள். Your own relatives, உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே, friends, உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே, உங்களுடைய அயலகத்தார் மத்தியிலே, those living in the strange street, உங்களுடைய தெருக்களிலே ஒன்று போல் வசிக்கிற ஜனங்கள் மத்தியிலே, your friends with whom you work in your office, நீங்கள் அலுவலகத்திலே உங்கள் நண்பர்களோடு வேலை செய்கிறீர்களே அவர்கள் மத்தியிலே, or your classmates, உங்களோடு படிக்கிறவர்கள் மத்தியிலே, or your teachers. உங்களுடைய ஆசிரியரிடம், many of them don't know about Jesus. அநேக நபர்களுக்கு இயேசுவை குறித்து தெரியாமல் இருக்கலாம். Pray, ஜெபியுங்கள், look for an opportunity, சந்தர்ப்பங்களுக்காக காத்திருங்கள். ask the Holy Spirit to give you wisdom and courage to tell them about your Jesus. ஞானத்தையும் அறிவையும் மற்றும் தைரியத்தையும் கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கு தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். And when we live practicing these simple profound principles in the year 2020, I can guarantee our life will be blessed, our church will be blessed, our family will be blessed,
and our community will be blessed. இந்த ஆண்டு துவக்கமாகிய 2020 இருந்து நீங்கள் இதை ஒரு நிர்ணயமாக எடுத்து இதை நடைமுறைப்படுத்தி நீங்கள் செயலாற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சமுதாயம் தேசமும் ஆசீர்வதிக்கப்படுகிறதாக. Always pray. எப்பொழுதும் ஜெபிப்போம். Pray for your metropolitan. நம்முடைய மெட்ரோபாலிட்டன் ஐயாவுக்காக ஜெபிப்போம். பிஷப் ஐயாவுக்காக ஜெபிப்போம். குருவானவருக்காக ஜெபிப்போம். And those are working so hard for the Lord daily. தேவனுக்காக அவர்கள் மிகவும் கடுமையாக உழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். The Lord Jesus said, இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறியிருக்கிறார், I will do exceedingly abundantly above all what you think or you imagine. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர் என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார். Pray for me also. ஐயாவுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். I love you. நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். And we are one. நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். Part of the same family. நாம் ஒரே குடும்பத்தின் அங்கங்களாக இருக்கிறோம். Let us live with such bonding so that others will know through our lives that we truly belong to Jesus. அவ்வாறாக ஐக்கியப்பட்டு இணைக்கப்பட்டவர்களாக இருப்போம். இது நிமித்தம் மற்றவர்களுக்கு கிறிஸ்து பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படட்டும். God bless us. தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. Speak the peace and joy and blessings to each one of you and all of us in the name of the Father and of the Son and of the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய திரியேக நாமத்தில் சகல சமாதானங்களும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Amen. ஆமென்.